பெயர்லை நேயலுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் செயற்பாட்டாளர் மனிதி செல்வி அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம். தாவேக்கா ஆட்சி வந்ததுலேருந்து தொடர்ச்சியாக நிர்வாகிகள் பாலியல் துன்புறுத்தல் செயல்பாடுகளில் ஈடுபடுற செய்திகளை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். இப்போது சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ஒரு பெண் நான் கட்சியில் சேரணும், நான் செயல்பாடுகளில் ஈடுபடணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சுருக்கிறாங்க. அதை பயன்படுத்திக்கிட்ட இந்த மாவட்ட செயலாளர் இன்ஸ்டாகிராமில் வீடியோ காலில் ரெக்கார்ட் பண்ணி அவரை வச்சு மிரட்டுறதாக அவங்க புகார் கொடுத்துருந்தாங்க. ஒரு எஃப்ஐஆரே பதிவு பண்ணுறதுக்கு லேட் ஆச்சு அப்படிங்கிற விஷயத்தை அவங்க பதிவு பண்ணுறாங்க. டிஜிபி அலுவலகம் அவங்க அவரை கைது பண்ணோம் அப்படிங்கிற வரைக்கும் கோரிக்கை வைக்கிறத பார்க்க முடிஞ்சது. இப்போது அந்த செயல்பாடுகளை பற்றி பார்க்கும்போது தொடர்ச்சியான ஒரு திட்டமிட்ட செயல்பாடு போலவே தெரியுது. ஃபஸ்ட்டு வீடியோ காலில் பேசுகிறது, அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டு இன்னொரு மிரட்டல், அந்த வீடியோக்களை நான் வெளியிடுவேன்னு சொல்லி இன்னொரு மிரட்டல்னு சொல்லி அதை செயல்பாடுகளை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? இல்லை, தொடர்ந்து ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. தொடர்ந்து தாவேக்கா கட்சியில் நீங்கள் அதுவும் மாவட்ட செயலாளர் மாதிரியான முக்கியமான பொறுப்பில் இருக்கிறவங்க, அதுக்கு துணை போகும் எம்எல்ஏக்கள் அப்படின்னு நம்ம தொடர்ந்து பார்க்குறோம். இது நடந்துக்கிட்டே இருக்குது. பெண்களை இந்த மாதிரி அவங்கள வீடியோ எடுத்து வச்சுக்கிறது, மிரட்டுறது, இல்லை பாலியல் அவங்கள ஒரு பொருளாக மாற்றி இதை நீ பண்ணுனா உனக்கு வேலை கிடைக்கும்னு சொல்கிறது, அதை வீடியோ எடுத்துகிட்டு மிரட்டுறதுன்ற அடுத்த கட்டமாக ரொம்ப அந்த தாவேக்கா கட்சிக்குள்ள ஒரு மிக மோசமான ஒரு ஒழுக்கக்கேடான விஷயம் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு அப்படின்றதான் நீங்கள் சொன்ன மாதிரி தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது. நமக்கு அதிர்ச்சியாக இருக்குது. இப்போ எல்லா கட்சிகளையும் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதிமுகவில் கேள்விப்பட்டிருக்கோம், திமுகவில் கேள்விப்பட்டிருக்கோம். அதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஒரு கிளை செயலாளர் இந்த மாதிரியான விஷயங்களை, அதாவது லஞ்சம் வாங்கின செயலை நம்ம எல்லா இடத்துலையும் பொதுவாக பார்க்க முடியும். ஒரு மாவட்ட செயலாளர் ஒரு வேலை வாங்கி கொடுக்குறேன்னு பணம் வாங்கிட்டாரு, ஏமாத்திட்டாரு அப்படின்ற புகார்கள் வரும். பாலியல் சீண்டல், பாலியல் துன்புறுத்தல்கள், இந்த மாதிரி ஒரு வீடியோ எடுத்து வச்சுட்டு பண்ணுறது அப்படின்றதெல்லாம் தொடர்ந்து நம்ம அதிமுகலையும் நம்ம பார்த்தது கிடையாது. திமுகலையும் அது மாவட்ட செயலாளர் அளவில் நடக்குது, தொடர்ந்து நடக்குது, அடுத்தடுத்து நடக்குது. அது காவல்துறை வரைக்கும் புகாராக போகுது. நீங்கள் சில நேரங்களில் வேற கட்சிகள்னா அது சில ஒரு வதந்தி மாதிரி வரும். உண்மையிலே அது நடந்திருக்கும், அது வராது. இது காவல்துறை அளவுக்கும் புகாராக போகுது. பாதிக்கப்பட்ட பெண்கள்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா எளிய குடும்பத்து பெண்களாக இருக்கிறாங்க. அது ஒரு கவனிக்கத்தக்க ஒரு விஷயமாக இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, யார் புகார் கொடுத்தாங்களோ அது ஆதாரத்தோட, இது எப்படி நடந்திருக்குன்னா, ஒரு எம்எல்ஏ முன்னாடி அந்த அவர் முன்னாடி விஜய் பேரை வேற வச்சிருக்காரு அந்த செயலாளர் நினைக்கிறேன், விஜயமோகன். அவர் முன்னாடி பேச்சுவார்த்தை நடத்தி இந்த வீடியோவை நீ அழிச்சிடணும், இனிமே பண்ணக்கூடாதுன்னு வேற அவர் ஒரு கட்ட பஞ்சாயத்தை வேற அந்த எம்எல்ஏ வேற செஞ்சிருக்கிறாரு. அந்த கட்ட பஞ்சாயத்துக்கு ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறமும் ஒரு பெண்ணை பாதிக்கிற அளவில் நீ என்ன போய் பார்த்தாலும் நான் இந்த வீடியோ வெளியிடுவேன்னு மிரட்டுறது இருக்கு பார்த்தீங்களா. மிக ஒரு ஒழுக்கக்கேடான ஒரு இது ஒரு பண்பாடாகவே, மோசமான ஒரு பண்பாடாகவே தாவேக்கா கட்சி முழுசும் பரவி இருக்குது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். இதில் பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளிக்கிறதுக்கு வரதுன்றதே ஒரு பெரிய விஷயம். அதுக்கான சோசியல் ஸ்டிக்மான்றது ஒரு பக்கம் இருக்குது. அவங்க புகார் அளிக்க வராங்க, ஆனால் அவர்கள் மேல் நடவடிக்கை பாயுது அப்படிங்கிறத எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்போ இந்த கேஸில் இவங்க அலையிறாங்க அப்படிங்கிற விஷயத்த பார்க்குறோம். ஸ்ரீவைகுண்டம் கேஸில் பாதிக்கப்பட்ட பெண்ணை கட்சியிலேருந்து நீக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்க்கும்போது வழக்கறிஞர் நியமனத்துக்கு லஞ்சம் வாங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி ஞானசௌந்தரி அப்படிங்கிற தாவேக்கா பெண் நிர்வாகி தான் அவங்க போய் கேஸ் கொடுக்குறாங்க, அவங்கள கட்சியிலேருந்து நீக்கிறாங்க. இந்த செயல்பாடுகளை எப்படி பார்க்குறது? அப்போ இதை இவங்களை நீக்கிவிட்டால் இந்த பிரச்சனை தீர்ந்து விடும் அப்படின்னு ஒரு டைவர்ஷன் எடுக்கிறாங்கல்ல, அதை எப்படி பார்க்கணும்? இல்லை, தாவேக்கா கட்சி எனக்கு பொறுத்தளவுக்கு ரவுடி கும்பல் மாதிரி தான் இருக்குது. பொதுவாக கட்சி என்ன பார்க்கும்னா, ஒரு பெயரளவுனால ஒரு நடவடிக்கை எடுப்பாங்க. ஒருத்தர் மேலே புகார் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பொன்முடி அவர்கள் ஒரு விஷயத்தை மோசமாக பேசிட்டாரு அப்படின்ற விஷயங்கள் எழுந்து வரும்போது கனிமொழியும் அதுக்கு எதிராக இல்லை, அவர் இப்படி செய்திருக்க கூடாது அப்படின்ற விஷயத்த பேசினாங்க. அவர் மேலே ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இது மாதிரி நம்ம நிறைய இடங்களில் குறைஞ்சபட்சம் ஒரு பெண்கள் இதான குற்றச்சாட்டு வருதுன்னா கண் துடைப்புக்காகவாது, மக்கள் முன்னாடிக்காது, அதுக்கப்புறம் கட்சி என்ன பண்ணுது ஏதுன்றது நமக்கு தெரியாது. ஒரு அந்த சம்மந்தப்பட்ட நபரை கட்சியை விட்டு நீக்குவது, இல்லை கட்சி பதவியை விட்டு நீக்குவது அப்படின்ற செயல்பாடுகளாவது நடந்திருக்கும். ஆனால் தாவேக்கா கட்சியில் அது மாதிரி எதுவுமே இல்லை.
ஆனா நீங்க சொன்ன மாதிரி பாதிக்கப்பட்டவர்களை வந்து கட்சியிலேருந்து விலக்குறது இருக்குல்ல, இது ஒரு ரவுடி கும்பல் மனோபாவம் தான். ரவுடி கும்பல் எப்படி பார்க்கும்னா, குற்ற செயல்களை ஈடுபடுறவங்கள தான் வந்து அடுத்தடுத்த மேல்நிலைக்கு கொண்டு போகும், தலைவனா ஆக்கும். பாதிக்கப்பட்டவங்களை வந்து துன்புறுத்தும், அச்சப்படுத்தும், அந்த அச்சத்தை வெளிப்படையாக செய்யும். இப்ப இவங்க வந்து இந்த பாதிக்கப்பட்ட பெண்ணை, ஸ்ரீவைகுண்டத்தில் பாதிக்கப்பட்ட பெண்ணோட கட்சி உறுப்பினர் வந்து நீக்கினது என்னன்னு பாத்தீங்கன்னா வெளிப்படையான ஒரு செயல். அது மூலமா என்ன சொல்ல வருது, இனி யாராவது இப்படிலாம் புகார் பண்ணீங்கன்னா நீங்க கட்சியில நீக்க முடியாதுன்றத ரவுடி கும்பல் தான் வந்து நான் எவ்வளவு தூரம் அயோக்கியத்தனம் பண்ணுவேன், எவ்வளவு தூரம் நான் ஒடுக்குமுறை பண்ணுவேன், அடக்குமுறை பண்ணுவேன், எவ்வளவு பெரிய நாளாம் பெரிய ஆளு அப்படின்னு காமிச்சுக்கிற ஒரு மனோபாவம் வந்து ரவுடி கும்பலுக்கு தான் இருக்கும். தாவேகா கட்சி வந்து ஒரு ரவுடி கும்பலாக இருக்குது அப்படின்னு தான் நான் வந்து பார்க்குறேன். ரவுடி கும்பல்னு சொல்லும்போது இன்னொரு சம்பவம் ஞாபகம் வந்தது. போன வாரம் பார்த்தீங்கன்னா சோளிங்கர் தொகுதியோட எம்எல்ஏ கபில் அப்படிங்கிறவர் வந்து ஜனநாயகன் படம் பார்த்துட்டு வெளியே வராரு. ஒரு யூடியூபர் வந்து மைக் நீட்டுக்கிறார். அவர் வந்து அவரை கை வாங்க போகும்போது அங்கே ஒரு சலசலப்பு ஏற்பட்டுருக்கு. பின்னாடி வந்து அந்த யூடியூபரை வந்து மிரட்டி அவர் வந்து விளையாட்டாக தான் என்னை கை வாங்கினாரு, நான் தான் என் மேலே தான் தப்பு இருக்குன்னு சொல்லி மிரட்டி பேச வச்சுருக்காங்க. ஒரு இன்ஸ்டாகிராமில் வீடியோ போட்டிருக்காரு. இதை நீ யூடியூப்ல போடணும்னு சொல்லி திரும்பவும் கபிலும் அவருடைய தம்பியும் சேர்ந்து மிரட்டியிருக்கிறாங்க. யூடியூப் சேனல் வச்சுருக்காரு. அந்த ஸ்டூடியோக்கு போய் அவரை அடித்து இது பண்ணியிருக்கிறாங்க. செய்தியாளர்கள் அங்கே செய்தி சேகரிக்க சென்ற செல்ஃபோனில் வந்து படம் பிடிச்சிருக்கிறாங்க. செல்ஃபோனை பிடுங்கி படத்தெல்லாம் டெலீட் பண்ணிவிட்டு அப்புறமா அந்த செய்தியாளர்களும் போட்டு தாக்கியிருக்கிறாங்க. இதுலேயே வந்து அந்த ரவுடி கும்பலுடைய பேட்டர்ன் தெரியுது. ஆமாம், அவங்க ஏன்னா இவர்கள் எல்லாருமே வந்து எந்த இடத்துலையும் வந்து குறைஞ்சபட்சம் அதிமுக திமுகவில் இருந்த இளைஞர்கள் இவங்க விஜய் நற்பணி மன்றம் அப்படின்னு ஒரு பேர் வச்சுட்டு நற்பணி வேலைகள்லாம் செய்திருக்க செய்தியாக முன்னாடி நம்ம பார்க்குறோம். என்ன பண்ணியிருப்பாங்க, ரத்த தானம் பண்ணியிருக்கிற ஒரு வேலையை பண்ணியிருப்பாங்க, இல்லை ஊர் திருவிழாக்கள் அந்த மாதிரி வரும்போது இந்த மோர் ஊத்துறது, அந்த மாதிரி அன்னதானம் பண்ணுறது. அதை தாண்டி எந்த ஒரு அரசியல் பணியும் இந்த விஜய் நற்பணி மன்றம் செய்யலை. அரசியல் பணியை செய்த ஒரு இளைஞர்களாக இருந்து இவர்கள் வந்து கட்சி பொறுப்பில் விஜய் நற்பணி மன்றத்தில் இருந்தவங்க தானே அந்த விஜய் மக்கள் இயக்கமாகி அதுக்கப்புறம் கட்சி பொறுப்பில் நிறைய பேர் வந்திருக்கதை நம்ம பார்க்குறோம். அதுக்கு மேலே வந்து பொறுப்பில் இருக்கிற ஆதவ் அர்ஜுனா அவர்களாக இருக்கட்டும், இல்லை புஷி ஆனந்த் அவர்களாக இருக்கட்டும், இவர்களுக்கு வந்து ஒரு நுணுக்கமான அரசியல் அறிவோ அரசியல் பின்புலமோ இல்லை. மேலேருந்து கீழே வரைக்கும் முதலமைச்சராக இருக்கிற விஜய் கூட நான் பல முறை அதை வந்து சொல்லியிருக்கிறேன், ஒரு அரசியல் உள்ளீடற்ற ஒரு கதாநாயக பிம்பத்தின் மூலமாக இருக்கிறவர் தான் இன்றைக்கி முதலமைச்சர். அப்போ மேலேருந்து கீழே வரைக்கும் அரசியல் உள்ளீடற்று இருக்கிறாங்க. இது ஒரு மிகப்பெரிய அவங்க வந்து ஆட்சி பொறுப்பில் இருக்கிறது தமிழ்நாட்டுக்கு கிடைத்த மிகப்பெரிய கெடு வாய்ப்புனா, இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா எந்த அரசியல் புரிதலும் கிடையாது, பெண்கள் பற்றின புரிதலும் கிடையாத ஒரு ரவுடி கும்பல், ரவுடி மனோபாவத்தில் தான். ஏன்னா பிளாக் டிக்கெட் வித்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு தான் இன்றைக்கி மாவட்ட பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. யார் அதிகமான தொகையில் பிளாக் டிக்கெட் வித்தாங்களோ அவங்களுக்கு அதிகமான பொறுப்பு கொடுக்கப்படுதுன்னா அவங்களுடைய மனக்கட்டமைப்பை எப்படி இருக்கும், அந்த மனக்கட்டமைப்பு இப்படி தான் இருக்கும், ரவுடிசமாக தான் இருக்கும். அதை தான் நம்ம எல்லா விஷயத்துலையும் பார்க்குறோம். செய்தியாளரை தாக்குனதுலேருந்து, அதுவும் இன்னைக்கு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி பெண்கள் வந்து இன்னைக்கு ஓரளவு வந்து ஏன் காவல் நிலையத்துக்கு வந்துடுறாங்க, புகார் கொடுக்குறாங்க அப்படின்னா எல்லாத்தையும் இன்னைக்கு வந்து பதிவு செய்யப்படுற ஒரு வாய்ப்போட நம்ம இருக்கோம், கையிலே மொபைல் இருக்கிறதுனால. அப்போ இது வந்து வெளியே தெரியும், தான் செய்த குற்றம் இப்படி நம்ம ஒரு யூடியூபரை அடிக்கிறோம், இதை டெலீட் பண்ணுற விஷயங்கள் வந்து சமூக வலைதளங்கள் மூலமாக வந்து மக்கள் மத்தியில் பரப்பப்படும் தெரிஞ்சும் அந்த செயலை செய்யறதுக்கான ஒரு துணிவு இருக்குல்ல, அந்த மனக்கட்டமைப்பு வந்து ரவுடி கும்பலோட மனக்கட்டமைப்பு தான். இதில் வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்க அதிமுக ஆகட்டும் திமுக ஆகட்டும் இதில் நிர்வாகிகள் தவறு செஞ்சுருக்காங்க அப்படின் போது, ஆனால் அவங்க ஒரு சோசியல் கான்சியஸில் இருந்துகிட்டே இருப்பாங்க, நம்ம கட்சியில் இருக்கோம், மக்களை போய் சந்திக்க வேண்டியிருக்கணும், அந்த கான்சியஸ் இவங்ககிட்ட இல்லையோ அப்படிங்கிற ஒரு கேள்வி. இவங்க வந்து மக்கள் மன்றத்தை மேலிருந்து கீழே வரைக்கும் எந்த இடத்துலையும் பத்திரிகையாளர் சந்திப்பை இவர்கள் நடத்துவது கிடையாது. கட்சி கூட்டங்கள் ஏதாவது நடந்திருக்கான்னு பாருங்க. அப்பப்போ வந்து நன்றி சொல்வதற்காக எனக்கு தெரிஞ்சு இறுதியாக திருச்சியில் போட்டதான் கட்சி கூட்டம்னு நினைக்கிறேன். இப்போ திமுக அதிமுக போன்ற கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் அவங்க உள்ளூர் அளவில், வட்டார அளவில், மாவட்ட அளவில் ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு கூட்டம் நடந்துட்டுருக்கும், கருத்தரங்கங்கள் நடக்கும். இது வரைக்கும் இவங்க வந்து கட்சி கூட்டம் நடத்தினதே கிடையாது, பத்திரிகையாளர்களை சந்தித்ததே கிடையாது. இவங்களுக்கு யாருக்கும் ஏன்னா தெரியாது, ஒரு அரசியல் வேலையே தெரியாத ஒரு கும்பல்னால அவங்க வந்து அதை திரும்பி திரும்பி வந்து எளிதாக இதை தக்க வச்சுக்கிட்டே இருக்காங்க. சமூகத்துக்கு கேடு விளைவிக்கிற ஒரு செயலை ரொம்ப எளிதாக வந்து இவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. அதுக்கான பொறுப்புமே யாருக்குமே கிடையாது. இப்படி ஒரு மாவட்ட செயலாளர்னா அவருக்கு வந்து கட்சியில் இந்த பொறுப்பெல்லாம் இருக்குது அப்படின்றதெல்லாம் அவருக்கு தெரிஞ்ச மாதிரியே எனக்கு வந்து தெரியல. ஒரு பக்கம் வந்து புகார் அளிக்கிறவங்க வந்து நீக்கி அவங்களுக்கு ஒரு மெசேஜ் சொல்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் குறிப்பிடுறீங்க.
இன்னொரு பக்கம் பார்க்கும்போது இது எல்லாமே சட்ட ரீதியாக வந்து கேஸாக பதிவு பண்ணப்படுது. இப்போது ராணிப்பேட்டை பெண் வந்து டிஜிபி அலுவலகம் வரைக்கும் வந்து கேஸ் கொடுத்துட்டு போகிறாங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் கைது பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி அசிடன்ஸ் கொடுக்குறாங்க. செயல்படுத்தவில்லை. விஜய் நம்பி தான் நாங்கள் ஓட்டு போட்டோம், ஆனால் வந்து இப்போ எனக்கே வந்து பாதிப்பு ஏற்படுது அப்படிங்கிற விஷயத்தை அவங்க குறிப்பிடுறாங்க. இப்போது இந்த கபில் எம்எல்ஏ செய்தியாளர்களை தாக்கிய விஷயத்தில் வந்து சென்னை பத்திரிகையாளர் மன்றம் வந்து கண்டித்து போராட்டம் பண்ணியிருக்காங்க. அதுக்குமே கேஸ் பதிவு பண்ணப்பட்டிருக்கு. ஸ்ரீவைகுண்டம் கேஸில் பார்க்கும்போது அந்த பெண் வந்து ப்ரெஸ் மீட்டில் வந்து எல்லாமே விலாவாரியாக விரட்டுறாங்க. இந்த 3 கேஸுமே ஆதாரங்களோட இருக்கிறத பார்க்க முடியுது. இந்த ஆதாரங்கள் இருந்தும் போலீஸ் புகார் பதிவு செய்தும் அதற்கு மேலே மேற்கொண்டு நடவடிக்கை எதுவுமே இல்லாமல் இருக்குது. அது ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி. இன்னொரு பக்கம் கட்சி ரீதியாக இதுக்கு எந்த ரியாக்ஷனுமே இல்லை அப்படிங்கிற விஷயமும் ஒரு கேள்வி இருப்பது. எப்படி பார்க்குறீங்க? ராணிப்பேட்டை பெண் கூட சொல்கிறாங்க, ஆதாரம் கேட்டாங்க, என்னோட ஃபோனை கொடுத்துருக்கேன். குறைஞ்சபட்சம் அவர் விசாரணை கூட இன்ன வரைக்கும் கூப்பிடல காவல்துறை. அவரோட ஃபோனை வாங்கி ஆராயலாம், உண்மையா ஏன்னா அதுதானே முதல்ல தேவை. நீங்கள் வந்து அந்த புகார் உடனே கைது செய்யணும் அப்படின்னு கூட இல்லைங்க. குறைஞ்சபட்சம் அதை அடுத்த கட்டமாக நீதிமன்ற நடவடிக்கையை கூட அவங்க எடுத்துகிட்டு போகல. அது போகணும்ல. ஒரு காவல்துறையுடைய பங்கு என்ன? விசாரணை செய்யணும், சம்மந்தப்பட்டவரை கூப்பிட்டு விசாரணை செய்யணும். விசாரணை அடிப்படையில் அவங்க என்ன பண்ணணும்? நீதிமன்றத்துக்கு எடுத்துகிட்டு போகணும், ஒரு சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கணும். அதை வந்து ஏன்னா கட்சி செய்தால் தானே அடுத்து வந்து காவல்துறை செய்யும். எந்த கட்சி ஆட்சியில் இருக்கோ அந்த கட்சி என்ன சொல்லுதோ அதை தான் செய்யக்கூடியவர்கள் தான் காவல்துறையினர் இருக்கிறாங்க. இப்போ கட்சியே அதை கண்டுக்காமல் இருக்கும்போது காவல்துறைக்கு ஒரு அச்சம் வந்துடும். ஆகா சரி, நம்ம நடவடிக்கை எடுத்தால் நம்ம மேலே நடவடிக்கை பாயுமோ அப்படின்னு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அதை எளிய வீட்டு பெண்களாக எல்லாரும் இருக்கிறாங்களா, அது வேற இவங்களுக்கு ஒரு வசதியாக இருக்கு. அது கூட இந்த புகார் பதிவு பண்றது கூட எப்படின்னு நான் பாக்குறேன்னா, இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த சமூக வலைதளங்கள்ல கிடைக்கிற ஒரு அழுத்தம் தான். புகாருக்கு ஒரு எஃப்ஐஆர் கூட போடலை அப்படின்னா அதுவும் தம்மேல ஏதாவது நாளைக்கு ஒரு சிக்கலா வரும், துறை சார்ந்த பிரச்சனைக்கு வரலாம் அப்படின்னா ஒரு எஃப்ஐஆரை போட்டு வைப்போம், அது என்ன பெரிய பிரச்சனை அப்படின்னு எஃப்ஐஆரை போட்டுட்டு எத்தனையோ முடியப்படாத வழக்குகளில் ஒன்றா. ஏன்னா இன்னைக்கு இது நாளைக்கு அது. இப்போ ஸ்ரீவைகுண்டம் வழக்கு அதுக்கப்புறம் ஒன்றுமே அதில் என்ன நடந்துச்சு என்ன அப்படின்னு நமக்கு தெரியல. இன்னைக்கு கட்சியை விட்டு அந்த பொண்ணை நீக்கிட்டாங்க, அவ்வளோதான். அதுக்கு அடுத்தது அந்த ராணிப்பேட்டை வந்துருச்சு. இன்னும் அடுத்து என்ன வரும்னு நமக்கு தெரியாது. அப்போ அவங்களுக்கு 10ஓட 1 11 காவல்துறை வந்து குறைஞ்சபட்சம் எஃப்ஐஆரை போடுறதோட தன் மிகப்பெரிய பொறுப்பை கடமையை செய்தி முடிச்சிருது. ஆதவ் அர்ஜுனாவோ புஷி ஆனந்தோ இனி வந்து என்ன கண்ணசைவு செய்கிறாங்களோ அந்த கண்ணசைவுக்கு தகுந்த மாதிரி காவல்துறை நடக்கும். அதில் கூட முதலமைச்சரோட கண்ணசைவு கூட, ஏன்னா முதலமைச்சர் வந்து ஒரு பொம்மை முதலமைச்சர் அப்படின்னு நம்மளை விட மிக நன்றாக காவல்துறைக்கு தெரியும். காவல்துறைக்கு தெரியுன்றீங்க? கண்டிப்பா நல்லா தெரியும். யார் மூலமா உத்தரவு வருது, யார் பண்றாங்க அப்படின்றது நம்மளை விட மிக நெருக்கமாக பொறுப்பாக இருக்கிறாரு. பொறுப்பாக இருக்கிறார், அவ்வளவுதான். எல்லாம் நிறைய விஷயத்துக்கு ஒரு முதலமைச்சராகவே பொறுப்பா இல்லையே, அப்புறம் காவல்துறைக்கு பொறுப்பாக இருந்து என்ன அந்த அமைச்சகத்துக்கு மட்டும் என்ன செஞ்சிட போறாரு? சிங்கப்பன் அதிரடிப்படை என்னாச்சு? ஏன் வந்து ராணிப்பேட்டை அந்த பொண்ணோட விஷயத்துல என்ன பண்ணுது? அது இதுவரைக்கும் என்ன பண்ணுது? அதை ஏன் வந்து முதலமைச்சர் கேட்கல? நான் என் சொந்த பொறுப்புல வச்சிருக்கேன்னு சொன்னாரே, ஏன் இன்ன வரைக்கும் வந்து சிங்கப்பன் அதிரடிப்படையிலிருந்து இந்த பொண்ண விசாரணை கூட நடத்தலாம்ல? நடத்தி நான் அதை தான் நான் சொல்றேன். அதாவது உடனடியாக விஜயமோகன் கைது செய்யப்படணும் அப்படிலாம் நான் சொல்லலை. சட்ட ரீதியான நடவடிக்கை ஏன் எடுக்கப்படல? உண்மையிலேயே வந்து விஜயமோகன் குற்றம் இழைத்தவராக இருந்தால் அதுக்கப்புறம் நீங்க கைது செய்யுங்க, சட்டப்படியான தண்டனை கொடுங்க, அது வேற. ஆனால் சட்ட ரீதியான நடவடிக்கை தொடங்காமல் எஃப்ஐஆர்ல பதிவு பண்ணதோட அந்த பேப்பரா மட்டுமே இருக்கிறது ஏன் அப்படின்ற கேள்வி இருக்கு. அப்ப அதுல இருந்து காவல்துறைக்கு புஷி ஆனந்திடம் இருந்தோ ஆதவ் அர்ஜுனாமிடம் இருந்தோ எந்த சிக்னலும் கிடைக்கல அப்படின்றதான் நமக்கு தெரிய வருது. கட்சிக்கு வந்து இது ரீச் ஆகுதா அப்படிங்கிற கேள்வி கேட்கும்போது, ஆனால் இன்னொரு பக்கம் அவங்க பதில் சொல்லிட்டே இருக்கிறாங்க, நாங்கள் கட்சிக்கெல்லாம் தெரிய வந்துருச்சு, அதனால தான் அந்த பெண்களாக நீக்கிறோன்னு சொல்லி அவங்க மேலே காக்னிசன்ஸ் எடுக்கிறாங்க. இவங்க குற்றத்தை இழைத்தவர்கள் மேலே ஏன் காக்னிசன்ஸ் எடுக்க மாட்டாங்கன்னு பார்க்குறீங்க? குற்றம் இழைத்தவர்கள் தான் இவங்களுக்கு தேவைப்படுறாங்க. அவங்க கிட்ட தான் வந்து அவங்களால தான் வந்து அவங்களுடைய ஏதோ ஒரு இடத்துல வந்து பிளாக் டிக்கெட் விற்று சேர்த்த பணம் இருக்குது. இந்த மாதிரி ஏழை பெண்களை, ஏழை இளைஞர்களை, இவங்க ஒன்றும் வெளியில் வருது, பாலியல் குற்றச்சாட்டாக வெளில வருது. எவ்வளோ பேட்டவங்க வந்து நான் வேலை வாங்கி தரேன்னு எத்தனை லட்சங்கள் எத்தனை கோடிகள் வாங்கி வச்சுருக்காங்கன்னு தெரியல. கட்சியில் பொறுப்பு வாங்கி தரேன்னு சொல்லிட்டு லட்சக்கணக்கில் வாங்கின விஷயத்தெல்லாம் நம்ம பார்த்தோம். இந்த அரசு வழக்கறிஞர் விஷயத்துல எத்தனை லட்சம் வந்து இவங்க வந்து கமிஷன் வாங்கினாங்கன்னு பார்த்தோம். அப்போது ஒரு எளிய குடும்ப பின்னணியில் இருக்கிற ஒரு பெண்களால் கட்சிக்கு வந்து இவ்வளோ பணம் சம்பாதிச்சு தர முடியாது, மிரட்டலை அவர்களால் செய்ய முடியாது. இவங்களுக்கு தேவை வந்து ஒரு மிரட்டியோ இல்லை பணம் கொடுத்தோ கூட்டம் சேர்க்கறதுக்கு ஆள், கமிஷன் கொடுக்கறதுக்கான ஆளாக தானே இவங்க பார்க்குறாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து ஸ்ரீவைகுண்டத்தில் பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணும் இப்போ ராணிப்பேட்டையில் பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணும் அவங்களுக்கு தேவையில்லை. அவங்களால கட்சிக்கு என்ன நன்மை அப்படி தானே பார்ப்பாங்க. ரைட்.
இந்த சம்பவத்தை பற்றி நம்ம இன்றைக்கு முன்னாடி பேசிகிட்டு இருக்கும்போது பொள்ளாச்சி சம்பவத்துக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிற பார்வையை நீங்கள் முன் வச்சிங்க. நான் அப்படி தான் பார்க்குறேன். ஏன்னா பொள்ளாச்சி சம்பவத்தில் தான் நடந்தது. ஒரு அந்த கும்பல் போய் இளம் பெண்களை, குழந்தைய வரைக்கும் நம்ம சொல்லலாம். ஏன்னா பள்ளிக்கூட மாணவர்களை நம்ம வந்து இளம் பெண்கள்லாம் சொல்லவே முடியாது. 18 வயது வரைக்கும் அவங்க வந்து சிறுமி தான். அவர்களை வந்து இப்போ ஆசை காட்டி என்ன விதமான இதோ அந்த மாதிரி வந்து பாலியல் செயலில் வந்து ஈடுபடுத்தி மிரட்டி பாலியல் செயலில் ஈடுபட்டு அதை வீடியோ எடுத்து திரும்பி இதை உங்கள் வீட்டில் காமிச்சிருவேன், வெளியில் காமிச்சிருவேன் மிரட்டி தொடர்ந்து அவர்களை வந்து பாலியல் வன்முறைக்கு ஈடுபடுத்தப்பட்ட செயல் தான் பொள்ளாச்சி. இதுலயும் அப்படிதான் நம்ம நடக்குது. இது எல்லாமே தனித்தனி நிகழ்வுகளா இருக்கு. இது எப்படி வந்து ஒட்டுமொத்தமா இல்ல அந்த மனப்போக்கு இருக்கு இல்லைங்களா உங்களுக்கு. பொள்ளாச்சியில ஒரு கும்பல் ஈடுபட்டது. இது பாத்தீங்கன்னா நபரா ஈடுபடுறாங்க. ஆனா விஷயம் வந்து ஒன்னாதானே இருக்கு. ஒரு பாலியல் அவன் அந்த பெண்ணை வந்து நீ நிர்வாணமா எனக்கு வந்து வீடியோ அனுப்புன்னு சொல்றது, அதை வந்து வச்சுக்கிட்டு மிரட்டி அந்த பிள்ளைகிட்ட அடுத்த காரியம் சாதிப்பது இருக்கு பாத்தீங்களா. ஸ்ரீவைகுண்டம் விஷயத்துலயும் அதானே பார்த்தோம். நீ வந்து அவரோட வந்து இணங்கணும், அவரோட பாலியல் வக்ரத்துக்கு நீ பலியாகணும், நீ பலியாகனாதான் உனக்கு வந்து நான் வந்து இப்போ அடுத்த கட்டமான வேலைகள் செய்வேன் அப்படின்றது. அதை வந்து நான் வீடியோவை வெளியிட்டுருவேன், அதை வெளியிட்டுருவேன் மிரட்டுறதெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா. இது பொள்ளாச்சி குற்ற சம்பவத்துக்கு எந்த விதத்துலையும் குறைவானது இல்லைங்களா. நபர்களா இருக்கா, அது குழுவா இருந்தது நபரா இருக்கு. அதோட இது வந்து மோசம். ஒரு கட்சியில பொறுப்புல இருந்துக்கிட்டு அதை செய்வது இருக்குல்ல, அது இன்னும் மோசம் இல்லை உங்களுக்கு. ஒரு மாவட்ட செயலருக்கு இருக்கிற பொறுப்பு, ஒரு கட்சியோட மாவட்ட செயலருக்கு இருக்கிற பொறுப்பு, அதை கட்ட பஞ்சாயத்து செய்த எம்எல்ஏ, கட்ட பஞ்சாயத்து எம்எல்ஏக்கு இருக்கிற பொறுப்பு என்பது வந்து பொள்ளாச்சி குற்ற சம்பவத்தில் ஈடுபட்டவங்களோட மிக நம்ம கடுமையான விஷயமா இதை நம்ம வந்து பார்க்கணும். இன்னொரு பக்கம் தாவக ஆதரவாளர்கள் மத்தியில் இது ஒரு பேச்சு என்னன்னா, இவங்க வந்து தனித்தனியாக செயல்படுகிறார்கள், இதுக்காக நீங்கள் எப்படி கட்சியை குறை சொல்ல முடியும், இதுக்காக எப்படி முதல்வரை குறை சொல்ல முடியும் அப்படிங்கிற கேள்வி கேட்குறாங்க. இல்லை, நடவடிக்கை எடுக்கவே இல்லைங்க. அதனால தானே பாதிக்கப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறீங்க, கட்சி விட்டு நீக்கிறீங்க. பாதிப்பை ஏற்படுத்தினவர் மேல நடவடிக்கையே இல்லை அப்படின்றப்போ இது கட்சியை தானே சொல்ல முடியும். கட்சி அப்ப என்ன அனுமதிக்குது? நீ இந்த மாதிரி குற்ற செயல்களில் ஈடுபடு என்பதை வந்து நேரடியாக ஆதரிக்கும், மறைமுகமால் அல்ல, நேரடியாக ஆதரிக்குது. குற்றம், அதாவது பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளித்தால் அவர்களை கட்சியை விட்டு நீக்குவது அப்படின்றது என்னன்னா, ஒருபோது நீ புகார் அளிச்சிடாத, என்ன நடந்தாலும் நீ அமைதியா போ அப்படின்னு சொல்றது தானே. அப்போ கட்சி நேரடியாக குற்றவாளிகளுக்கு ஆதரவாக நிற்குது. கட்சி குற்றம் இழைக்குது. ஒரு மாவட்ட செயலர் குற்றம் இழைக்கிறார், எம்எல்ஏ குற்றம் இழைக்கிறார் அப்படின்னா ஒரு சம்பவம் இல்லை, தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். அப்போ ஒட்டுமொத்த கட்சியே குற்றம் இழைக்குதுன்னு அர்த்தம். இந்த விஷயம் தொடர்பாக பல்வேறு முக்கியமான செயல்பாட்டீங்க. மிக்க நன்றி. நன்றி.